அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கெல்லாம் தெரிஞ்ச அத்தியாயம் தான் 99வது அத்தியாயம். அல்-ஜில்சால் அல்லது அல்-ஜல்சால் அப்படி ரெண்டு விதமாக பேர் சொல்லுவாங்க. அந்த ஜில்சால் அப்படிங்கிற அத்தியாயத்தில் வரக்கூடிய 7வது 8வது வசனம். அந்த வசனம் நமக்கு தெரியும். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. என்ன பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன பொருள்னு சொன்னால், ஒரு அணுவளவு நீங்கள் ஒரு நன்மையை கொண்டு வந்தாலும், அது போன்றது ஒரு நன்மையை நீங்கள் கொண்டு வந்தாலும், அது உங்களுக்கு அங்கே எடுத்து காட்டப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அதில் எந்த குறையும் செய்யப்படாது. ஒமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அதே போன்று இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் ஒரு அணுவளவு அல்லது அதை போன்றது ஒரு தீமையை செய்திருந்தாலும் அதுவும் அங்கே உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு இங்கே நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், எந்த அளவுக்கு உங்கள் செயல்களெல்லாம் கணக்கிடப்படுகிறது என்பதை இந்த 2 வசனங்களிலே அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையோடு சொல்லுகிற வசனங்களாக நாம் பார்க்க முடியும். அன்பிற்கினியவர்களே, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்லா தெரியுது நமக்கு என்னுடைய நன்மைகள் அங்கே எடுத்து காட்டப்படும், என்னுடைய தீமைகள் அங்கே எடுத்து காட்டப்படும் என்பது நன்றாக நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிற செய்தி. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, முன்கூட்டி அதற்கான தயாரிப்புகளோடு நாம் போக வேண்டும். முன்கூட்டி அதற்கான தயாரிப்புகள் என்னவோ அந்த தயாரிப்புகளோடு நாம் போக வேண்டும் என்பதைத்தான் இந்த 2 வசனங்களும் நமக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிற செய்திகளாக நாம் பார்ப்போம். பாருங்க, பின்னாடி கை சேதப்படக்கூடாது. அங்கே போயிட்டு ஆகா இன்னும் கொஞ்சம் இதை செஞ்சிருந்திருக்கலாமே, இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு கை சேதப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன்கூட்டியே இந்த செய்தியை நமக்கு சொல்லி, கை சேதப்படுவதை கவனத்திலே கொண்டு நீங்கள் முன்கூட்டி என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், எப்படி நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு சொல்லுவதை பார்ப்போம்.